வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல பார்க்க போறதுங்க குழந்தைகளோட வெயிட் அதிகரிக்கிறதுக்கான ஒரு சாப்பாடுங்க. நிறைய பேர் குழந்தைங்க வெயிட் கெயின் ஃபுட் கேட்டிருந்தாங்க. நான் அதுக்காக போடுறேங்க. இன்னைக்கு நான் செய்ய போறதுங்க கேரட் ரைஸ் பொங்கல். அதுக்கு நான் ஒரு கப் சாப்பாடு நான் ஆல்ரெடி வேக வச்சு வச்சிருக்கேங்க. இதை போட்டுக்கலாம். ஒரு 5 விசில் விட்டு நான் வேக வச்சு வச்சிருக்கேன். இதில் ஒரு கப்பு கேரட்டை நல்லா சின்ன கண்ணில் சிரவி வச்சிருக்கேன். இதையும் போட்டுக்கலாங்க. இதில் 3 பேரிச்சம்பழத்தை உள்ளே இருக்கிற கொட்டையை எடுத்துருங்க. கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கிறேன். இதில் கொஞ்சம் உலர்ந்த திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கலாங்க. இதில் ஒரு 5 பாதாம், 3 முந்திரி, ஒரு 5-6 பிஸ்தா வச்சுருக்கேங்க. ஒரு ஏலக்காய் வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடுறேங்க. இப்போ இதை நான் பொடியாக அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இதுக்குள்ளே போட்டுடுறேன். நம்ம கேரட் எவ்வளோ போட்டோமோ அந்தளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. சாப்பாடை ஏற்கனவே வேக வச்சு ஏன் போட்டிருக்கேன்னா, நான் சாப்பாடோட கேரட்டை போட்டு நம்ம விசில் விட்டாங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால ஒரு 6 விசில் 7 விசில் விடணும். அப்போ உங்களோட கேரட்டில் இருக்கிற சத்து எல்லாமே போயிடும். அதனால் முதல்ல சாப்பாடை மட்டும் ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிட்டுங்க. கேரட்டை போட்டு ஒரு 2 விசில் விட்டாங்கன்னா உங்களுக்கு அருமையாக வெந்துடும். இதோட சத்து அப்படியே குழந்தைங்களுக்கு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி நிற்கணும். இப்போ இதை நம்ம குக்கருக்குள்ளே வச்சிடலாங்க. நான் குக்கருக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் போட்டு வச்சுருக்கேங்க. அதில் இந்த பாத்திரத்தை வச்சிடலாம். இதை மூடி போட்டு வச்சிடலாங்க. இந்த குக்கரையும் மூடி போட்டுடலாம். ஒரு 3 விசில் வரட்டுங்க. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இப்படி பாத்திரத்தை வைக்காம குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா 2 விசில் விட்டிங்கன்னா போதும். இப்போ ஒரு 3 விசில் வரட்டுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ 3 விசில் வந்துருச்சுங்க. விசிலும் இறங்கிருச்சு. திறந்து பார்த்துடலாம். அப்படியே சூப்பராக கமகமன் மனம் வருதுங்க. பாத்திரத்தை வெளியே எடுத்துடலாங்க. இது கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுறலாங்க. பார்த்தீங்கன்னா நல்லா மசிச்சு விட்டேங்க. இவ்வளோதாங்க. ரொம்ப ஹெல்த்தியான கேரட் பொங்கல் குழந்தைகளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் மத்தியானம் செஞ்சீங்கன்னா மத்தியானம் கொடுத்துட்டு நைட்டுக்கு கொடுக்குறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வாரத்தில் 2 நாளைக்கு உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக அவங்க வெயிட் அதிகரிக்கும். இதில் நம்ம சர்க்கரை எதுவுமே போடலிங்க. இந்த திராட்சை போல பேரிச்சம்பழத்தோட ஸ்வீட்னஸே அவங்களுக்கு குழந்தைகளுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தோம்னா இதில் கொஞ்சம் வெள்ளத்தையோ இல்லாட்டி கரும் சர்க்கரையோ போட்டு கலந்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ஊட்டும் போது இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் காய்ச்சி ஆற வச்ச பாலை உள்ளே கலந்துங்க. கொஞ்சம் இலக்கமாக பண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்பூனில் எடுத்து ஊட்டலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹெல்த்தியான கேரட் பொங்கலை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.